முதல் நாள் 24/11/2025 திங்கட்கிழமை காலை கொடியேற்றம், பஞ்சமூர்த்திகள், வெள்ளி விமானங்கள். இரவு சிம்ம வாகனம். இரண்டாவது நாள் 25/11/2025 செவ்வாய்க்கிழமை காலை தங்க சூரிய பிரபை வாகனம். இரவு பஞ்சமூர்த்திகள், வெள்ளி இந்திர விமானங்கள். மூன்றாவது நாள் 26/11/2025 புதன்கிழமை காலை பூத வாகனம். இரவு சிம்ம வாகனம், வெள்ளி அன்ன வாகனம். நான்காவது நாள் 27/11/2025 வியாழக்கிழமை காலை நாக வாகனம், சமயம் பேரவை. இரவு வெள்ளி கற்பக விருட்சம், வெள்ளி காமதேனு வாகனம். ஐந்தாவது நாள் 28/11/2025 வெள்ளிக்கிழமை காலை மூஷிக வாகனம், கண்ணாடி ரிஷப வாகனம். இரவு பெரிய ரிஷப வாகனம். ஆறாவது நாள் 29/11/2025 சனிக்கிழமை காலை மூஷிக வாகனம், வெள்ளி யானை வாகனம். இரவு 63 நாயன்மார்கள் விமானங்கள். இரவு வெள்ளி இந்திர விமானம். ஏழாவது நாள் 30/11/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 7:30 மணிக்குள் மகா பெரிய தேரோட்டம். இரவு பஞ்சமூர்த்திகள் ஆஸ்தான மண்டபம் சேருதல். எட்டாவது நாள் 1/12/2025 திங்கட்கிழமை காலை குதிரை வாகனம், மாலை விச்சாண்டவர் உற்சவம். இரவு குதிரை வாகனம். ஒன்பதாவது நாள் 2/12/2025 செவ்வாய்க்கிழமை காலை புருஷா மிருக வாகனம். இரவு கைலாச வாகனம், காமதேனு வாகனம். பத்தாவது நாள் 3/12/2025 புதன்கிழமை காலை 4 மணிக்கு பரணி தீபம், தீர்த்தவாரி. மாலை 6 மணிக்கு மகாதீபம். இரவு தங்க ரிஷப வாகனம். உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை சார்பாக அன்னதானம் வழங்குவோர் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை திருவண்ணாமலை ஆட்சித்தலைவர் திரு க தர்பகராஜ் 21/11/2025 அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திரு கார்த்திகை தீபத் திருவிழா 2025 நடைபெறுவதை முன்னிட்டு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை சார்பாக அன்னதானம் வழங்குவோர் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திரு கார்த்திகை தீபத் திருவிழாவின் போது அன்னதானம் வழங்குவோர்கள் உணவு பாதுகாப்பு துறை உரிமம் பதிவு பெற்று அன்னதானம். சமையல் எண்ணெய் ஒருமுறை மட்டுமே சமைக்க பயன்படுத்த வேண்டும். உணவுப் பொருட்களுக்கும் காலாவதி தேதி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். உணவு சமைப்பவர்கள் மற்றும் வழங்குவோர்களுக்கு எந்தவிதமான நோய் தொற்று இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். குடிக்கும் தண்ணீரில் கைகள் படும்படி விநியோகம் செய்யக்கூடாது. அன்னதானம் வழங்குவோர் முகக்கவசம், கையுறை, தலைக்கவசம் அணிந்து உணவு பரிமாற வேண்டும். வாழை இலை வைத்து உணவு பரிமாற வேண்டும். பிளாஸ்டிக் தட்டுகள் மற்றும் பிளாஸ்டிக் டம்ளர்கள் பயன்படுத்தக்கூடாது. சாம்பார், மோர், ரசம், பஞ்சாமிர்தம் மற்றும் சுண்டல் போன்ற சிற்றுண்டிகளை பிளாஸ்டிக் கவரில் போட்டு விநியோகம் செய்யக்கூடாது. போதுமான குப்பை தொட்டிகளை வைக்க வேண்டும். அனுமதி பெறாமலோ அல்லது அனுமதிக்கப்படாத இடத்திலோ அன்னதானம் வழங்கக்கூடாது. அன்னதானம் வழங்குவது குறித்து ஒளிபரப்பு செய்து பக்தர்களை தொந்தரவு செய்யக்கூடாது. பக்தர்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் சாலையை மறித்து அன்னதானம் வழங்கக்கூடாது. தரமற்ற வகையில் அன்னதான உணவு தயாரித்து வழங்கினால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அனுமதியின்றி வாகனங்களில் அன்னதானம் வழங்கினால் வாகனங்கள், உணவு பாத்திரங்கள் பறிமுதல் செய்யப்படும். ஃபுட் கலர் பயன்படுத்தக்கூடாது. இவ்வாறு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு க தர்பகராஜ் IAS தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முனைவர் ம சுதாகர், உணவு பாதுகாப்பு அதிகாரி மருபானு சுஜாதா மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். வழிமுறைகள் இருக்கு. உணவு தயாரிக்கும் இடம் எப்பயுமே சுத்தமா வச்சுக்கோங்க. சர்வ் பண்ற இடத்த மட்டும்தான் நீங்க சுத்தமா வச்சிருக்கீங்க. அதே மாதிரி உணவு தயாரிக்கும் இடத்தை சுத்தமா வச்சுக்கணும். சுமார் நீங்க சொல்றது பார்த்தா 21 அன்னதானம் வழங்க போறோம் நீங்க லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க. அதனால பெரும்பாலும் இங்கேயே சாப்பிட்டாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 30 to 40 லட்சம் வரைய பக்தர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. எல்லாருமே ஹோட்டல்ல சாப்பிட முடியாது. நிறைய பேர் விரதம் இருந்து வருவாங்க.
அன்னதானத்தை தான் மெயினா சாப்பிடுவாங்க. அதை வந்து நீங்க சுத்தமா சுகாதாரமான முறையில மக்களுக்கு தரணும். எப்படி வந்து நீங்க வந்து சர்வ் பண்ற இடம் சுத்தமா இருக்குதோ. திருக்கார்த்திகை தீபம் 2025 அன்னதானம் வழங்க மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்கப்பட்ட இடம் என்று அதற்கான டோக்கன் B5 என்று கொடுக்கப்பட்டு அதில் அனுமதிக்கப்பட்டவரின் பெயர், செல் நம்பர் போன்றவை கொடுத்து அதற்கான அனுமதி சர்டிபிகேட்டும் மாவட்ட கலெக்டர் வழங்கும் காட்சி. இதுபோன்று ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு எண் வழங்கப்பட்டு அதற்கான அனுமதிக்கப்பட்டவரின் பெயர், செல் எண் போன்றவை கொடுக்கப்பட்டுள்ளன. இதை மீறி யாராவது அன்னதானம் வழங்கினாலோ அல்லது அனுமதியின்றி செயல்பட்டாலோ அவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வாகனங்களில் வந்து அன்னதானம் வழங்குவோர் மீது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். அதில் உள்ள அன்னதானத்திற்கான பாத்திரங்கள், உணவுப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. எனவே அன்னதானத்தின் போது சுகாதாரம் முக்கியம் என்று தெரிவிக்கப்பட்ட சூழலில் இதற்கான கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட கலெக்டர் அறிவித்துள்ளார். திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு கார்த்திகை பௌர்ணமி தினத்தன்று கிட்டத்தட்ட 40 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் மாவட்ட நிர்வாகம் 500 மீட்டருக்கு ஒரு இடத்தில் கழிப்பறை, குடிநீர் வசதி, போலீஸ் காவல் மையம், மருத்துவ வசதி போன்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் முடக்கிவிட்டப்பட்டுள்ளதாகவும் தூய்மை பணியாளர்கள், மருத்துவர்கள், காவல்துறையினர், போக்குவரத்து ஊழியர்கள் என பல்வேறு தரப்பில் வாகன நிறுத்துமிடம் போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ளதாக மாவட்ட கலெக்டர் அறிவித்துள்ளார். கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதால் பக்தர்கள் பயமின்றி, சிரமமின்றி தரிசனம் செய்யலாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் பக்தர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது.